வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்களோட அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னும் ஒரு டிஃபன் வெரைட்டி தான். என்னென்னு பார்க்க போகிறீங்களா? இது பாசிப்பருப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். ஆற்றுல இந்த சிறுபருப்பு சொல்வேன் இல்லையா, அது இதை நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸாக ஊறின்னு இருக்குது. தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம். இதோடு கூட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி, ஊற வச்சு பாசிப்பருப்பை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு கடைசியாக இதில் தான் நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். இதில் 1/2 கப்பு கிட்ட இப்போ அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதையும் அதில் சேர்த்து போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இதை வச்சு நம்ம தோசை பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற போட்டேன். அதுக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகா, 1 இன்ச் துண்டு இஞ்சி இது போட்டிருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வெண்ணெய் மாதிரி தோசை மாவு பேட்டர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் உப்மா ஒன்று பண்ணணும். அந்த உப்மா எல்லாருக்கும் பண்ண தெரியாதான்னு கேட்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற உப்மாவாக இருக்கணும். எப்படி இந்த நம்ம உருளைக்கிழங்கு மசால் வந்து லூஸாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த ரவா உப்புமா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இதில் வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, 2 மிளகாவுக்கு, பச்சை மிளகா 2 கட் பண்ணது, கருவேப்பிலை ஒரு 6, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1. இதில் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கிளாஸியாக ஆகணும், அவ்வளோதான். அதே மாதிரி 1 பங்கு ரவைக்கு 4 பங்குலேருந்து 5 பங்கு வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் தான் ரவை. வறுத்த ரவை. ஒரு கால் உங்களோடது வறுக்காத ரவையாக இருந்தால் முன்னாடி வறுத்து எடுத்து வச்சுருவோம். இந்த தோசையை பண்ணிவிட்டு நடுப்புற மசால் மாதிரி இந்த ஸ்டஃபிங் இந்த உப்புமாவையும் வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நிலக்கடலை சட்னி வித் புளி எல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வேணாலும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது 3 நல்ல காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தோசையில் வந்து புளிப்பு லிப்புலாம் இருக்காது, வெறும் இஞ்சி காரமும் மிளகா காரமும் தான் இருக்கும். உப்மாவில் வந்து அதுக்குன்னு கொடுக்குற ஒரு டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு, அது ஒரு மாதிரி இருக்கும். அது 2த்தையும் தொட்டுண்டு அந்த சட்னியோட தொட்டுன்னு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தால் யோகாம்பால் எப்பயுமே ரூம் போட்டு யோசித்து உட்காந்து சாப்பிட்றோம்.
ஸோ அதனால் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆளை பார்த்தாலே தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்ல, எல்லோரும் உண்மையை சொல்லுங்க. அழைச்சிருக்கேனா இல்லையா நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க. ஆனால் முன்னாடிலாம் நிச்சயமாக ஆளை பார்த்தாலே சொல்லலாம், யோசிச்சு ரூம் போட்டு நல்லா சாப்பிட்ற ஆளுன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, தெரியுதா? நல்ல ஜோராக வரும். தண்ணி தலைக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டேஜில் இந்த ரவையை ஆட் பண்ணலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க, அதுக்கு தான் சொன்னேன். சின்னதாக வச்சுன்னு பண்ணினேன்னா கட்டி தட்டாமல் இருக்கும். ரவை போடுறதே அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தண்ணியாக இருக்கணுமா மம்மின்னு கேட்பேன். கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் 1:4 or 5 தண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா இது வந்து இந்த உருளைக்கிழங்கு இது நம்ம எப்படி உள்ளே வச்சு மசால் ஸ்டஃப் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணணும். இது உதிர்ந்ததுன்னா நல்லா இருக்காது. ஒரு 2 minutes மூடி இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சூறாக தயாராகிடுது. இந்தளவுக்கு கலராக இருக்கணும். கலராக இருந்தால் தான் தோசையில் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியுது. இறக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவில் இப்போ உப்பு போடலை, உப்பு போடுறேன். 1/2 teaspoon கிட்ட போடுறேன். இது பெருங்காயப்பொடி ஒரு 1/4 teaspoon போடுறேன். சீரகம் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன். ஜீரகம் ஆப்ஷன், அது வேண்டான்னா நீங்கள் அப்படியே வெறும் உப்பையும் பெருங்காயப்பொடியும் மட்டும் போட்டு வாத்து. நல்ல மெல்லிசாக வாக்க வரும். ரொம்ப ஜோராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ தான் தெரியும். நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரை பண்ணேன்னா தான் உங்களுக்கு அதோட இது தெரியும். உனக்கு எதுக்கா பிடிக்காது, உனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிறதா. எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான். இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் தான் நான் உங்களை திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன், இது பண்ணி பாருங்க. வாவ், சொல்லுவேன், நான் சமைச்சது நானே ரசிப்பேன். நாங்கள் நாடி சொல்லணும் வாவ்னு, நீயே சொல்லிக்கிறேங்க இல்லையா? உப்புமா பிடிக்காதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி தோசையோட பயத்தம்பருப்பு தோசையோட இது பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிட்டா ரொம்ப ஜோராக இருக்கும். இல்லை கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா ஜோராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட கூட இந்த சட்னி ஒன்று பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன், பண்ணால் விட மாட்டேன். இது ரெடி ஆகிடுது இந்த பாசிப்பருப்பு தோசை. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. 100 தோசை வாங்கலாம். இந்த பாசிப்பருப்பு தோசை வித் சட்னி தயாராகிடுது. சாரி, பாசிப்பருப்பு தோசை வித் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் உப்புமாவோட தயாராகிடுது. சட்னி மட்டும் பெண்டிங். இந்த சட்னி கண்டிப்பாக இப்போ பண்ணி இந்த வீடியோவில் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும். இது எவ்வளோ பெருசாக போகிறதுன்னு தெரியாது. ரொம்ப பெருசாக போச்சுன்னா இவ்வளோ பெரிய வீடியோ நாங்கள் எங்கேருந்து பார்க்குறதுன்னு. அதனால் டைமிங் பார்த்துட்டு ஒன்று இதுலேயே கொடுக்குறேன், இல்லைன்னா சேமியா இட்லியில் அந்த சட்னி வர மாதிரி பார்த்துக்குறேன். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் சேமியா இட்லியில் பார்த்தேன்னாலும் சட்னி இருக்கலாம், ஆர் இதில் இருக்கலாம்.
இது ரெடி ஆகிட்டு படி அழகாக இருக்குது தோசை. அதில் வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு இது. கண்டிப்பாக குழந்தைகளெல்லாம் இதை சாப்பிட வைங்கும். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் தான் இந்த நாளில் பர்கர், பீஸா, பாஸ்டா அதெல்லாம் தான் பிடிக்கிறது. இதெல்லாமையும் அவளுக்கு பிடிக்க வைங்கும். இதெல்லாமும் அவளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ இது உள்ளுக்குள்ளே இருக்கிற உப்புமா அவளுக்கு பிடிக்காதுன்னா விட்டுடுங்க. அதுக்கு பதிலாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணி கொடுங்க. இது உங்கள் சௌகரியம். ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.